இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு விவாகரத்துல துள்ளி கூட விருப்பம் இல்ல. ஏய் சி நிப்பாட்டு. என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்னை அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வேணாம், மரியாதையா பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இரு. என்ன மச்சான்? ஓ, அம்புட்டு ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுக்கவா நான் ஊரையே கூட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இது நடக்காது மச்சான். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வியேன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நானே ஒரு கையெழுத்து போட்டு அழிச்சுக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய் 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 I like this. என்னடா பண்றது இவ? விடுவள்ளி. என்ன சார், என்ன பண்ணலாம் இப்போ? அது இல்ல சார், 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் நாம ஈஸியா மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்க முடியும். இதுல ஒருத்தங்க ஒத்து வரலனாலும் இந்த கேஸ் இழுக்கும் சார். அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் முடியாது சார். அவ என்னென்ன ஃப்ராட் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம் சார். சார், அவளுக்கும் கார்த்திக்கும் தப்பா எதுவுமே நடக்கல. போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா. ஆனா சார், அது எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்க சார், ஆனா அவங்க பண்ண தப்பெல்லாம் தாண்டி கார்த்திக் மிகப்பெரிய தவறு பண்ணிருக்காரு. என்ன சார்? நீங்க முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது லீகலா டைவர்ஸ் வாங்காம இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கீங்க. அதை வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க சார். அதனால இந்த கேஸ் நிக்காது சார். என்ன எதை சொன்னாலும் நடக்காது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கோம். ஏதாவது பண்ணி சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க சார். சரிங்க சார், என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்றேன். நான் வரேன் சார். வரேன் சார். வரேன் தம்பி. வரேன் மேடம். பிருந்தா, நீ தைரியமா இருமா. நாங்க இருக்கோம். நீ தான் இந்த வீட்டோட மருமக. பி ஸ்ட்ராங். அவங்க நினைச்சா என்ன டிவோர்ஸ் பண்ண வச்சிருவாங்களா? நான் முடிவு பண்ணணுமா? நான் நினைச்சா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போக முடியும். அது வரைக்கும் என்னை யாராலையும் அசைக்க முடியாது. சரி, அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன்கிட்ட சொன்னாலே அந்த பிளான் விளங்கவே மாட்டேங்குதுமா. செஞ்சுட்டு சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணு இல்லையே. நீ என்ன பார்த்து பார்த்து ஏதோ எழுதுனா அதை நான் பார்த்தேன். உன்னை பார்த்து எழுதுனா? ஆமா, ஒரு பாத்துக்கிட்டே இருந்தியடா. உன்னை பார்த்தெல்லாம் ஒண்ணு எழுதல, யோசிச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஓ, உனக்கு தோணுச்சா? என்ன கவிதையா? என்ன பத்தின கவிதையா? ஓ சரி, ஓகே. கவிதை இல்லனா அப்போ என்ன ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கியா? காட்டு. காட்டு. அந்த சீன்லாம் இங்க இல்ல. சும்மா நடிப்படா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன நினைச்சுதான் நீ கவிதை எழுதிருப்ப. சரி குடு பாக்கலாம். என்ன பத்தி தான் எழுதி குடு. குடு. ஆளு மண்டையும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வாரேனா? அது மச்சான் பேர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வைக்கிறதா சொன்னாங்கல்ல. ஆமா. அது மட்டும் மச்சான கௌரவப்படுத்திடாது. அதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ சிட்டிலேயே உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்ல. அதுல ஏதாச்சும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட நம்ம புதுசா பண்ணணும் இல்லையா? சரி, அதான் புதுசா என்னென்னலாம் பண்ணலாம்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். லிஸ்டா? பார்க்கலாமா? சரி, அப்ப என்னன்னு அதை சொல்லு. இங்க பாரு, மீட்டருக்கு மேல 1 பைசா கூட வாங்காத ஆட்டோ ஸ்டாண்டா அது இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம். சரி, அண்ணன் பேரை சொல்லி எப்படியாவது சமாளிச்சு பார்க்கலாம். சரி ஓகே, அதை விடு. வேற ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும். ஏய், இது செம்ம மாட்டடா. ரத்த தான முகாம்,
குடிக்கிறவங்கள பத்தின விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணும். ஏ ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருக்குடா. அது மட்டும் இல்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல யாராவது ஒருத்தர் குடிச்சா கூட மத்தவங்க எல்லாம் அந்த ஒருத்தரை குடிப்பழக்கத்துல இருந்து மீட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆ, ஆ. யாருமே இந்த குடியை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பாரா. என்ன பாக்குற? ம்ஹும். இல்ல இதெல்லாம் நானே யோசிக்கல, நீ எப்படிடா? நான் யோசிப்பேன். ஏன்னா மச்சான் பத்தின சிந்தனை என் மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவும் நீ நல்லது தாண்டா யோசிக்கிற. எப்படிடா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? சிம்பிள். பாண்டிய மச்சா இருந்திருந்தா இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருப்பாப்ல. இப்ப அவர் இல்ல, அதனால நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்ல போனா அதுதான் நம்ம அவருக்கு உண்மையா செலுத்துற அஞ்சலி. என்னது சார்ஜே ஏற மாட்டேங்குது வீரா? ஃபீலிங்க குறைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் எப்படி பண்றதுன்னு யோசி. முதல்ல போய் அதெல்லாம் எடுத்து வை. கடை ஓனர்னா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, இதுல சவால் வேற. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே பாருங்க உங்க பையனே உங்களுக்கு பேரனா வந்து பிறப்பான். ஆ, என்ன நம்மளத்தான் மனுஷியாவெல்லாம் சொல்றதை கேட்டு கூட சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறா. இவளுக சந்தோஷத்தை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருதுடி. இவளுக 3 பேர் சந்தோஷமா இருந்தா இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். அத நாம எப்படியாவது கெடுக்கணும். அவ்வளவுதானே, ஒரு வழி பண்ணிடுவோம். என்னடி பண்ண போற? பாரு. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க. சார், நான் சொல்ற ஆட்டோல ரொம்ப நாளா போதைப் பொருள் கடத்திட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் உடனே வந்து என்கொயரி பண்ண முடியுமா? என்னம்மா சொல்ற? எந்த ஆட்டோ? சார், ஆட்டோ நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. TN 07 AA 7871. சரிங்கம்மா, நீங்க யாரு? எப்படி? நீ இப்போ நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாரு.